அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 47வது சென்னை புத்தக கண்காட்சியிலே 4வது நிகழ்வு உரையாற்ற வந்திருந்து ஒரு சிறப்பான உரையாற்றி சென்றக்கூடிய ஐயா ஆர் அழகப்பன் அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பப்பாசனுடைய முன்னாள் தலைவர் எங்கள் தலைவர் வைரவன் அவர்களே, அருமையான ஒரு நன்றியுரை அளிக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் பாலாஜி அவர்களே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புத்தக கண்காட்சியை நடைபெறுவதற்கு அனைத்து வழியிலும் உறுதுணையாகவும் ஏற்பாடுகளை செய்த இந்த பப்பாசனுடைய முன்னாள் தலைவர் அன்புக்குரிய கவிதா சொக்கலிங்கம் அவர்களே, அவருடைய செயலாளர் நண்பர் முருகன் அவர்களே, துணைத் தலைவர் புருஷோத்தம் அவர்களே மற்றும் இந்த பப்பாஸ் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். அருமையான ஒரு நிகழ்வை தொகுத்து வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா ஆறு அழகப்பன் அவர்கள் அவர் பேசும்போது 87 வயதிலே வளர்ந்த தமிழும் வளராத தமிழ் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பை பேசினார். ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நான் 2வது பேசுறேன் வேறு அடங்குவதற்கு முன் என்னை பேச வைத்துட்டார். ஐயா என்னன்னா எனக்கு என்னன்னா நான் ஐயா பேச சொன்ன காரணம் என்னன்னா, கூட்டம் இருக்கும் போது ஐயா பேசிட்டாருன்னா ஐயாவுடைய அந்த பேச்சு அனைவரும் கேட்டு வாங்கிருக்காங்க. 2வது இன்னும் சொல்ல போனால் பொதுவாகவே 2வதாக பேச வரக்கூடிய தர்ம சங்கடம் என்னன்னா, இந்த புத்தக கண்காட்சிக்கு என்று சில வரைமுறைகள் இருக்கின்றது, நேர கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அந்த நேர கட்டுப்பாடுகளே இவற்றை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக இங்கே ஐயாவை பேச விடாமல் அல்லது ஐயாவின் உரையை கேட்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் சென்றுடுமோ என்கின்ற ஒரு பயத்தோடு தான் ஐயா பேசணும். ஐயா பேசும்போது சொன்னா 88 ஐயாவுடைய அகவை 88 கிட்டத்தட்ட 88 வயசாகிறது. அவருடைய அனுபவம், அவர் நடந்து வந்த பாதையும் தமிழனுடைய முன்னேற்றத்தை அல்லது தமிழுடைய முன்னேற்றத்திலே குறிப்பிடக்கூடிய பங்காற்றுவார். ஐயா ராசமாணிக்கத்தின் பேரில் அறக்கட்டளை நிறுவிக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் என்றாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து தமிழை நாம் பிரித்து பார்க்க முடியாது. அப்படியான ஒரு நிறுவனத்திலே துணைத் தலைவராக இருந்து பல்வேறு வகையில் தமிழுக்கு சீரும் சிறப்பான சேவையாற்ற ஐயா அவர்களை முன்னால் பேச வேண்டும், தமிழுக்கு அழைக்கக்கூடிய மரியாதையாக நான் கருதினேன். எனக்கு குறுக்க விட்ட தலைப்பு என்னன்னா, அறம்போலும் கூர்மை வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னா, அறம்போலும் கூர்மை வேணும். இது ஒன்றும் இல்லை, அறம்போலும் கூர்மை வேணும் மரம்போலோர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு ஒரு குரல் இருக்கக்கூடிய ஒரு பண்புடைமை இருக்கக்கூடிய குரல் இருக்கக்கூடிய விஷயம். போன முறை பேசும்போது ஆய பயனன்கொள் என்று பேசினார். அது ஆய பயனன்கொள்னா கற்றதுனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் எனின் அப்படின்றத ஒரு படிச்ச மனுஷன் ஒரு மனிதனுக்கு சக மனிதனுக்கு உதவாவிட்டால் அதனால் என்ன ஆக போகுதுன்ற தலையில பேசு. இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்து அறம்போலும் கூர்மை வேணும் மரம்போலும் மக்கட்பண்பு இல்லாத அறம்போலும் கூர்மை வேணும். இன்னைக்கு நாம் வந்து அறிவினுடைய விளிம்பிலே இருக்கின்றோம். அறிவினுடைய இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ், அறிவு நம் அறிவு சிருஷ்டியோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. சிருஷ்டி என்கின்றதை பார்க்கும்போது அது பெரிய அந்த பிரபஞ்ச செயல்பாடுகளோடு இன்றைக்கு நாம் சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கான கோளை இன்றைக்கு ஏறி இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிலவிலே என்ன வகையான நீர் இருக்கிறது, என்ன வகையான தாதுக்கள் இருக்கிறது என்ற ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். மனிதனுடைய உறுப்புகளை செயற்கையாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றோம். மனிதனுடைய உறுப்புகளை மாற்றி செயல்படுத்தக்கூடிய அந்த ஸ்டெம் தெராப்பி கண்டுபிடிச்சு நிறைய கண்டுபிடிப்புகளை கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை எல்லாம்
இந்த மனித குலத்திற்கு ஆற்றிய அல்லது மனித குலத்துக்கு திருப்பி செய்த பங்களிப்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுது எனக்கு சில விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு தான் தெரியும், சூடான்ல ஒரு பெரிய பழைய காலத்தில் பழைய நான் சொல்வது கிட்டத்தட்ட 50 தேர்ந்து வருகிறேன். சூடான்ல ஒரு பெரிய உள்நாட்டு கலவரம் இருந்துச்சு. பெரிய வளம் குளிக்கக்கூடிய நாடு, எண்ணெய் வளம் மிக்க நாடு. அதுல நிறைய குழப்பெல்லாம் உள்நாட்டு போறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நாடே வெறும் நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, சோமாலியா மாதிரி. அந்த சமயத்துல 26/3/1993 அன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற ஒரு பத்திரிகை ஒரு படத்தை வெளியிட்டது. அந்த படத்தை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க படத்தை பார்த்தாலும் தெரியும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டற்ற மின்னிலவத்தில் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். உலகின் ஆகச்சிறந்த 12 புகைப்படங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல முதல் புகைப்படமா இந்த கெவின் கார்ட்டர் எடுத்த அந்த புகைப்படம். புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு தன்னுடைய 2 இறக்குகளை விரித்து ஒரு குழந்தைய பார்த்துட்டே இருக்கு. அந்த குழந்தை தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி வினாடிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை அப்படி பார்த்துருக்கும். அந்த பருந்து அந்த குழந்தையை தூக்கி செல்வதற்கான தருணத்தை பார்த்துருக்கும். நம்ம கெவின் கார்ட்டர் 1993 ஐநா மிஷன்ல இருந்து அவங்களுக்கு உணவு கொண்டக்கூடிய ஒரு குழுவினுடைய உறுப்பினரும் அந்த இடத்துக்கு போயிருப்பார். போய் அவர் அங்க இருக்கக்கூடிய பார்த்துட்டே இருக்கும்போது மிகப்பெரிய மிகச்சிறந்த புகைப்பட வல்லுநர் புகைப்படம் இருக்கும்போது இந்த காட்சி பார்த்து புகைப்படம் எடுத்துட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து இந்த புகைப்படம் எடுத்துட்டு அந்த கலையை விரட்டி விட்டு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அந்த படம் 26/3 அதாவது 93 மார்ச் 22 நியூயார்க் டைம்ஸ்ல வந்தது. அந்த படத்தை வியந்து எல்லாரும் போட்டாங்க. அந்த படத்துக்கு புலிஸ்கர் விருது கொடுத்தாங்க. படம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கழிச்சு ஜூலை 27/94 அவர் தன்னைத்தானே சூசைட் பண்ணிட்டார். அது காரணம் என்னன்னா, அந்த படம் எடுத்த ஒரு புகழ் ரொம்ப புகழின் உச்சத்தில் இருக்கும்போது பீட்டர்ஸ்பர்க் டைம்ஸ் என்ற ஒரு பேப்பர் என்ன போட்டுச்சு, என்ன அதிக அற்புதமான புகைப்படத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் பெரிய நேரம் குழந்தை உயிரோட இருந்துச்சா, குழந்தை என்ன பண்ணா எழுதுன்னு கேட்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா எல்லாராலும் எழுப்பப்பட்டுச்சு. மிகப்பெரிய கேள்வியா எழுப்பப்பட்டு எல்லாம் எழுந்து ஒரு மாதிரி ரொம்ப அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய நான் அந்த கழுவிட்டு இருந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு என்னாச்சு இந்த கேள்வி, நீ இவ்வளவு பெரிய நடந்து போயிட்டு அந்த குழந்தைக்கு ஒன்னால ஒரு தண்ணி கொடுக்க முடிச்சா, ரொட்டி கொடுக்க முடிச்சா, அந்த குழந்தைய காப்பாற்ற முடிச்சா, அந்த குழந்தைய கொண்டு போய் நீ மருத்துவமனை சேர்த்தியா, இந்த குழந்தை யாருடையது என்ற எந்த விதமான ஒரு பிரஜ்யம் இல்லாமல் உன்னுடைய கலையின் உச்சத்தை காண்பதற்காக, உன்னுடைய அறிவினுடைய மேன்மை காண்பதற்காக இந்த புகைப்படம் எடுத்து இந்த புகைப்படம் உலகிலேயே ஆகச்சிறந்த புகைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான விருதும் கொடுத்த நீ ஒரு மனித குலத்தை சார்ந்தவன் தானா? நீ அந்த பிரிடேட்டர் சொன்ன வார்த்தை, you are adjusting the lens to take a perfect shot, denotes that you are nothing but a predator. predator என்னன்னா ஆட்கொல்லி அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கலையின் மேன்மை காண்பதற்காக நீ ஆட்கொல்லியாக மாறுமையானால் அந்த கலை அழிவை நோக்கி செல்லக்கூடிய கலை இந்த மனித குலத்தினுடைய அச்சுறுத்தலை அன்றி அறிவல்ல அப்படின்னா இது நம்ம தற்காலத்தில் நடந்தது. அது இன்னும் கொஞ்சம் கான்டெம்பரரியா நான் சொல்றேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா நவம்பர் டிசம்பர் அது செப்டம்பர்ல இருந்து நமக்கு பார்த்துருப்போம் இந்த வருஷம் யாரு நோபல் வாங்க போறா அப்படின்னு. தப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி நோபலோட ஷார்ட் லிஸ்ட், நோபல் யார் யார் இருந்திருக்காங்க, ஏன் காந்திக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்கல, யார் யாரெல்லாம் நோபல் பரிசு வேணும்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பெரிய பெரிய சர்ச்சைகள் வந்துட்டே இருக்கும். அந்த நோபல் பரிசு வாங்குறதன் முதற்கொண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தன் உலகத்தினுடைய எந்த மூலையிலும் தன்னை காட்டிக் கொள்ளாத அந்த துறைக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஏதோ ஒரு அறிஞன் ஒரு வினாடிக்குள் உலகம் முழுவதும் கேள்வனாயிடுவாங்க. அவனுக்கு அந்த நோபல் பரிசு கொடுத்தனே. ஆனா அந்த நோபல் பரிசு வாங்கின அந்த மனிதனுக்கு பின்னாடி, அந்த நோபல் பரிசை நிறுவிய மனிதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை தான் நான் சொல்றது இந்த கெவின் கார்ட்டரோட மனநிலை.
இந்த தெரியும் நோபல் ஆல்ஃபிரட் நோபல் என்ன கண்டுபிடிச்சாருன்னா அணுகுண்டை கண்டுபிடிச்சார். அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த அணுகுண்டு போட்டு லிட்டில் பாய் டாம் பாய் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த உலகத்தை அழிச்சதுக்கு அப்புறம் அவன் பெற்ற அந்த அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அந்த மன உளைச்சல் அவர் கடைசி வரைக்கும் உக்கி செத்தார் அப்படின்னா. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் சொல்ல 2 பேருமே ஒருத்தர் அறிவியல்ல டு த கோர் அச்சீவ் பண்ண ஆல்ஃபிரட் நோபல், இன்னொருத்தர் கலையில உலகமே இது எங்க கவின் காட்டர். நான் 2 உதாரணம், நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் எனக்கு. ஏன்னா இன்றைக்கு ஏன் உதாரணம் சொல்ல முடியும்னா, இன்றைக்கு மனிதன் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்வதற்கான ஒரு செயற்கை நுண்ணறிவு திட்டம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. ரொம்ப பெர்ஃபெக்டா ஏஐ செஞ்சிடும். ஒரு மனிதன் காண முடியாத குற்றங்களை கண்டுபிடிச்சிடும். மனிதன் மிக துல்லியமானது. ஆனால் இந்த மிக துல்லியமான ஒரு செயற்கை நுண்ணறிவு என்பதில் மனிதருக்கான இடம் என்ன? இதுக்கு மனுஷன் வேணும். இன்றைக்கு நாம் எல்லாம் சொல்லுவோம். இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்திலே நான் ஒன்னே நினைச்சு பார்க்கிறேன். இது என்னன்னா, இது நான் அதுக்கு முன்னாடி நான் சில உதாரணங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன குரலை சொல்லிட்டு போயிடும். அது எனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வேற மாதிரி காமிக்காது. தமிழ்ல மட்டும்தான் இந்த குரலை சொல்லுவாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மனிதன் நூலார் தொகுத்தவற்றில் எல்லாம் கலருது. நூலார் தொகுத்தவற்றில் எல்லாம் சொல்ல, அந்த நூலார்னா ஒண்ணும் இல்லை, இன்டெலிஜென்ஸ், இந்த இன்டெலக்சுவல்ஸ். அவன் என்ன கண்டுபிடிச்சாலும் அதோட பெஸ்டான விஷயம் என்னன்னா, கூட இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதா. நாம உலகற்றும் கல்லார் உலகத்தை உலகலாதார் சொன்னோம், நம்ம தான் சொன்னோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம கிட்ட மட்டும்தான் கூட இருக்கக்கூடிய சக மனிதனை பேணக்கூடிய மாண்பு இயல்புலேயே நம்முடைய மொழியும் பண்பாடும் கலாச்சாரம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த நாம் நவீனத்துல சொல்ல போனா, நாம் நவீன கிராமவாசிகள் சென்னையில அத்தனை பேத்துக்கும், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில வேலை பார்த்தேன். இந்த திருநெல்வேலி பக்கம் தெரியும் உங்களுக்கு, குலசைன்னு ஒரு ஊர் தெரியும். குலசை முத்துமாரியன்னு சொல்லாங்க. ஒரு 15 நாள் இருக்கும். அந்த 15 நாள் திருவிழா இருக்கும். அந்த 15 நாள் பார்த்தீங்கன்னா உலகின் பல்வேறு பக்கத்துல இருந்து ஆள் வருவாங்க. நான் ரொம்ப கவனமாக, உலகின் பல்வேறு பக்கத்துல ஆள் வருவாங்க. அந்த ஊர்ல இருந்து யார் யாரும் வெளியூர் போயிருந்தாங்களோ அவங்க சிறப்பான உன்னதமான நிலையை அடைஞ்ச பின்னாடி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன வேண்டிக்குவாங்கன்னா, நான் குலசம்பளம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த வேஷம் போட்டு வருவாங்க. இந்த தசரான 10 நாள் விழா அது அற்புதமான விழா. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹோலின்னு சொல்றது வேற. தமிழ்நாட்டோட இந்தியாவோட எந்த கலாச்சார விழாவிற்கு விளையாட விழா. நம் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான ஒரு கலாச்சார விழா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சார விழா நம்ம யாரும் கொண்டாடுறது. இப்ப சமீபம் இந்த அரசு வந்ததுக்கு பிறகு நமக்கு சங்கமம் அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த கலைக்கான முன்னெடுப்புகளை வெளியே செஞ்சுட்டு வந்திருக்கு. அந்த வகையிலே அங்க 10 நாள் அந்த விழா தசரான்ற அந்த விழா நடக்கும். அதுல அதி அற்புதமான வேடம் பெருக்கு மிக அற்புதமாக அந்த இறைக்கு தன் வழிபாடு செலுத்துவார்கள். அதை நான் இதோட சொல்றேன்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த நகர கிராமவாசிகளா நமக்கு என்னன்னா, இந்த புத்தக திருவிழா 15 நாளுக்கு இருக்கா. ஜனவரி மாசம் வந்தா எல்லாம் கம்பல்சரியா புத்தகத்துக்கு வரன்ற நிகழ்வு ஏற்படுத்திருக்கோம். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த பகுத்தண்டு பள்ளி முதல் இந்த கலாச்சாரத்தை எது சொல்றேன்னா, இந்த கலாச்சாரங்கள் என்ன செய்யுதுன்னா, மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் அழுப்புகளையும் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா எடுக்கிறது. இந்த மாதிரி நிலக்கள் வரும்போது ஒரு 10 பேர் பார்க்கும்போது நீங்க மனிதர்களை அவதானித்து பார்த்தாலே போதும், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனப்பிறவும் மன அயற்சியும் சுத்தமாக போயிடும். அதுக்காக இந்த விழாக்கள் இது நம்ம ரொம்ப 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 என்ன சொல்றது, நம்ம கலாச்சாரத்துல பழைய ஆட்கள் செல்ஃப் டிசைன் பண்ணி வச்சது. கரெக்டா காலையில எந்திரிச்சு ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது முடிக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நாம் அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களுடைய தன்மைகளை பகிர்ந்து பார்த்தால், வேலை செய்யும் போது நாம் பெற்ற அழுப்பை குறைப்பதற்கான வழிவகைகளை வழிபாடு முறைகளாலும் விழாக்கள் மூலமா நம்ம பழைய முன்னோர்கள் நமக்கு ஏற்பாடு எடுக்கிறார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு நமக்கு தெரியும், இந்தியாவை பற்றி சொல்லும் போது விவேகானந்தரை பற்றி சொல்லுவாங்க, இந்தியா பற்றி சொல்லும் போது காந்தியை பற்றி சொல்லுவாங்க, இந்தியா பற்றி சொல்லும் போது அம்பேத்கர் பற்றி சொல்லுவாங்க,
இது நான் இந்தியா பத்தி தமிழ்நாட்டை பத்தி சொல்லும் போது தமிழ்நாட்டை பத்தி பெரியார சொல்லுவோம், அண்ணாவை சொல்லுவோம், அது மாதிரி நீங்க இப்போ எம்ஜிஆரை சொல்லுவோம். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கணும். இந்தியா பத்தி சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய கண்டுபிடிப்புலாம் இருக்கு. நம்ம சொல்லும் போது இன்னைக்கு சொல்லுவாங்க சரகரை சொல்லுவாங்க, சுசுகர் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் போகல. நாம் அதனுடைய உண்மைத்தன்மைக்கோ அதனுடைய ஆதென்டிசிட்டிக்கோ போகல. நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயத்துல விவேகானந்தர் சொல்லுவாங்க. விவேகானந்தர் சொல்லும்போது எதுக்காக சொல்றாங்கன்னா, விவேகானந்தர் போய் தன் சிகாகோ மாநாட்டிலே அந்த அதே மாதிரி நான் சரியா இருக்குமானால் ஜூன் மாசம் 4ஆம் தேதி அந்த பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், பன்னெடும் காலமாக எந்த மதம் மற்ற எந்த மதத்தின் மீதும் ஆக்கிரமிப்பு செய்யாத தன்னை கொள்ளிவிட்டாத மதத்தினுடைய பிரதிநிதியாக அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் தான் அவருக்கு நின்றுச்சு. ஆனா காதரா தினேசன் காந்தி பற்றி சொல்லும் போது காந்தி என்ன சொல்றாங்க, காந்தி அடுத்தவன் உன்னை அடிச்சவன் கை வலிக்கவே இன்னைக்கு வருத்தப்படுறோ அன்னைக்கு தான் அகிம்சை பிரதின்னு சொல்றான். இதை நான் எதோட கம்பேர் பண்ணுவேன்னா, பிரெஞ்சு புரட்சியாளர் வால்டரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, உன்னுடைய கருத்து எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கொள்கை மீது எனக்கு விருப்பில்லாவிட்டாலும் ஏற்பில்லாவிட்டாலும் நீ என்னையே எதிர்ப்பதாக இருந்தாலும் உன்னுடைய குரல் ஒழிப்பதற்காக நமக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னார். அது என்ன அர்த்தம்னா, நாம் அதை சொல்றாங்க அதர் மேன் சொல்ற மாதிரி நீ என்ன சொல்ல போறேன்றது, நான் என்னை பத்தி என்ன சொல்றதுக்கான அந்த உரிமையை நான் உனக்கு கொடுப்பதற்காக போராடுவேன்றதான் அந்த காந்தியோட இன்னொரு வருஷன் வால்டர் நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி அம்பேத்கரை நான் சொல்றேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் சட்டத்தை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த மேன்மை, இவங்களுடைய இந்த அறிவு இதெல்லாம் எங்க மிளிருதுன்னா, தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதனுடைய மாண்பை, சக மனிதனுடைய அன்பை, சக மனிதனுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவோடு இருக்கிறதால் தான் இது நான் அவங்க அந்த அறிவை சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய விஷயம் கண்டுபிடித்த உலகத்துல மிகப்பெரிய சாதனைகள் செய்து மிகப்பெரிய வியாபார தந்திரங்களா ஜெயிச்ச யாருமே இந்த நாடு நினைக்காது. அன்றைக்கு காலகட்டத்தில் வேணா அன்னைக்கு வேணா நம்ம பாராட்டலாம் முடிய, ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்படி சுத்தம் வரும். ஐயா சொல்லும்போது இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. பேசும்போது நிறைய பேசினாங்க. ஈழசி நாடகத்தை பத்தி சொல்லும்போது மாப்படா வாழை சொல்லும் போது அது அற்புதமானது. அந்த 88 வயசினுடைய அந்த அனுபவ முகிழ்வை ஈழசி நாடகத்தை பத்தி சொல்லும் போது மாப்படா வாழை என்பதற்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. அதே போல அந்த ஒரு விஷயம் சொன்னாரு, கம்மன் கழகம் உலகெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்கு, ஆனா சிலப்பதிகாரம் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு என்ன காரணம் நான் யோசிச்சேன்னா, அவருக்கு அந்த 87 தமிழ் அறிஞருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவு புலமையும் அனுபவம் எனக்கு இல்லை. ஆனால் என்ன சொல்லலாம், சிலப்பதிகாரம் சமண காப்பியமா பார்க்கப்பட்டது. கம்பர் நம்ம வைணவத்தில் இருந்தாலும் தமிழாக பார்க்கப்பட்டது. ரெண்டாவது கம்பன் அது சடகோபனந்தாதி பாடினாரு. கம்பன் அந்த அவருடைய அந்த ஒரு தெல்லை சிற்றம்பலத்துல அந்த என்ன சொல்றது பிள்ளைவாள் அந்த முன்னாடி அந்த அரவ தம்பிய அரவ படலம் பாடி தான் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவான நிறுவினாரு. ரெண்டாவது எல்லாத்துக்கும் பொதுவாக நிறுவினாரு. ஆனால் நாம் திருப்பதிகாரத்தை சமண காப்பியமாகவும் சிலப்பதிகாரத்தை ஏதோ கேளிக்கை சார்ந்த விஷயமா பார்க்கறதுனாலதான் நம்ம கம்பருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நான் சிலப்பதிகாரம் கொடுப்பதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பழைய காலத்து இது மாதிரி கேள்விகளை என்னுடைய பேராசன் கோப்பாடு கேட்கும்போது சொன்ன விஷயங்கள் ஐயா தான் சொல்லுவார். ஐயா நம்மள அந்த இன்னுமே சொல்ல போனா அந்த விரலி மஞ்சளை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, விரலி கூத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் விரலி மஞ்சள் வருமோ ஐயா சொல்லுவாரு, அந்த காலத்துல இருட்டுலதான் நாடகம்லாம் போடுவாங்க, கூத்தெல்லாம் போடுவாங்க. அப்ப இருட்டுல கூத்துல போடும்போது கலர் காம்பினேஷனுக்காக மஞ்சளை நல்லா அரைச்சு அந்த விரலி மஞ்சள் நல்லா அரைச்சு மஞ்சளை போட்டுக்குவாங்க. மஞ்சளை போட்டதுனால மஞ்சளை போட்டு அவங்க அந்த கூத்துல கூத்து கட்டி ஆடும்போது அதனால விரலி கூத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் சமுதாயம் எவ்வளவு மோசமான சமுதாயம்னா, அந்த விரலி நிலை விட்டுட்டு அந்த விரலி கூத்தை விட்டுட்டு கூத்தாடுற பொம்பளை விட்டு மஞ்சள் மட்டும் விரலி மஞ்சள் வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு ஆள விடுவாரு. நம்மளுடைய எல்லா விஷயமும் அந்த நுணுக்கத்தை நம்ம சொல்லும்போது அவர் தோப்பாயாவுடைய ஒரு சொந்தக்காரர் அண்ணாமலையில இருக்க மாப்பா சீனிவாசன் வருவாரு. அவர்
இந்த வைஷ்ணவ இலக்கியங்களை மிக ஆழங்கால் போயிட்டார். அவர் சொல்லும்போது இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம குறுக்கதான கேட்போம். அப்படி கேட்டு அப்படி வந்த மாதிரி தான் இன்னைக்கு. அதனாலதான் ஐயா முன்னாடி பேச வச்சேன். அந்த அந்த வழியில இருந்துதான் நான் சொன்னேன். இன்னைக்கு சொல்லும் போது இந்த என்ன சொன்ன அறம்போலும் கூறுவேன். இந்த அறம்போலும் கூறுவேன் சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு 2024 வருஷம் குறைஞ்ச என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா நான் திருவள்ளூர் 2034 2054 2000 தாண்டிடுச்சு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அறம்போலும் அறமா இந்த ஷார்ப் ரொம்ப ஷார்ப்பான நாலேஜ் சொல்றாங்க. அவன் யோசிச்சேன் நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஷார்ப்பு அப்படின்ற விஷயத்தை ஒருத்தர் கண்டுபிடிக்காம அவன் எவ்வளவு பேர் கெட்டிக்கான்னு இருப்பான். ரொம்ப ஷார்ப்பானவன். அந்த அறம்போலம் இந்த ஷார்ப்பான அறம்போலும் கூறுதல். நம்ம இப்ப என்னன்னா நம்ம அந்த அறம்புற பாத்தீங்கன்னா இருக்கிற அறம் வச்சான்னு பார்த்தேன். அறம் சொல்லும் போது என்னோட இன்னொரு நண்பர் சொல்லும் போது சொல்லிருந்தாங்க, எப்பவுமே அந்த அறத்தை சொல்லும் போது நாம் எதற்காக பயன்படுத்துறோமோ அதை பயன்பாட்டை வச்சுதான் அது நல்லதா கெட்டதான் யோசிப்பாங்க. அது நம்ம பின்னாடி ஒரு தீபத்தினால் ஒரு திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்று அந்த தீபத்தின் அவர் தீபமும் பாவம் பண்றோம் சொல்லுவார் கண்ணதாசன். அதனால இந்த அறம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த மைனூட்டான விஷயங்களை வைத்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அவைதான் ஒரு மனிதனுடைய மாண்பைக்கு இருக்கிறது. அதெல்லாம் நீங்க அந்த ஒரு நல்ல விஷயத்துல இன்னும் சொல்ல போனால் நான் திருப்பி சொல்லுவேன். நானு அறத்தை சொல்லும் போதே சொல்லுவேன், இந்த அறம் இரட்டை சொல்லு இடைநிற அறம்ன்றது கட்டி, வள்ளிநிற அறம்ன்றது எத்திக்ஸ். அந்த வழியில எப்படி எத்திக்ஸ் முக்கியம்னா எல்லா காலத்திலும் எத்திக்ஸ் முக்கியம். மொராலிட்டி லா அப்படின்றது காலத்தோடு மாறக்கூடியது, காலத்துக்கு மாறிட்டே இருக்கும். ஆனா எத்திக்ஸ் எப்பயுமே ஒரு ரொம்ப பெர்மனன்ட். ஒருத்தருக்கு துரோகம் செய்வது, பொய் சொல்லுவது, அல்லது கொலை செய்வது, அல்லது ஒரு குடியை கெடுப்பது, அல்லது வல்லாண்மை செய்வது போன்றவர்கள் எப்பொழுதுமே அறத்தின் பால் அது தவறானதான். சட்டம் போட்டதுனால நல்லது. ஆனா சட்டம்ன்றது நேற்று வரைக்கும் ஒருத்தர் ஏதாவது ஒரு ரைட் சைட்ல வண்டி ஓட்டிட்டு போறது நேற்று வரைக்கும் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் சட்டம் போட்டாங்கன்னா ராங் ஆயிடும். எங்க ரூலும் எத்திக்ஸ் இருக்கும். மொராலிட்டி மனிதன் வகுக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப மாறக்கூடியது. அறம் என்பது ஒரு காலகட்டத்திலே மனிதனால் மனித குலம் தோன்றி முதல் இன்று வரை மனிதன் வாழ்வதற்கான நெறிகளை கொடுத்தது அறம். அதே போலதான் அறம் என்கின்ற மிக உண்மையான துட்பமான மிக நுண்ணறிவான அறிவு எப்பொழுதெல்லாம் மனித குலத்திற்கு பயன்படாமல் போகிறதோ, அல்லது எப்பொழுதெல்லாம் மனிதனுடைய மிக மென்மையான உண்மையான நுண்ணறிவு மனிதர்களுக்கு பயன்படவில்லையோ அந்த அறிவு வைத்திருப்பவன் ஜடப்பொருள் அப்படின்றதுக்காக இந்த அன்புடையார் சொல்லுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் வந்துருச்சு. கொரோனா காலத்துல நம்ம என்னென்னவோ பார்த்தோம். நான் ஒரு கவிதை கூட எழுதிருக்கேன். இறந்தவன் செல்பேசியிலிருந்து இறந்ததாக செய்தி அறிந்து கொள்வது மிகப்பெரிய துர்பாக்கியம். மெசேஜ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்காங்க. நம்ம கொரோனா காலத்துல ராமசாமி போன் ராமசாமி இறந்துட்டாங்க மெசேஜ் யோசிச்சு பாருங்க. நமக்கு சாதாரண தெரியும் அந்த ராமசாமி நமக்கு சம்பந்தப்படாதவர்கள், ராமசாமி நமக்கு தெரிந்தவர்கள் ராமசாமி வந்துட்டான்னு சொல்லும் போது இந்த ராமசாமி போன் வரும்போதுதான் நமக்கு நெஞ்சு படபடக்கும். அது இந்த கொரோனா காலத்துல நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணோம், கொரோனா காலத்துல யாருமே வர முடியாம நம்ம ஹைபிரிட் மோட் ஒண்ணு கண்டுபிடிச்சோம். மேனுவலாவும் இருக்கலாம், விர்ச்சுவலாவும் இருக்கலாம். ஹைபிரிட் மோட் கண்டுபிடிச்சோம். ஹைபிரிட் மோட் கண்டுபிடிக்கும் போது நீங்க பேசுனீங்கன்னா உங்க மருத்துவர்கிட்ட முதல்ல எல்லாம் மருத்துவர் செட் வச்சு உங்களுடைய பழைய நம்ம நாடி பிடிச்சு பார்த்து வாத பித்த செலுத்தும் பார்த்து ஒரு காலப்படி, அப்புறம் நாடி பிடிச்சு பார்த்து உங்க பல்ஸ் ரேட் பார்த்து ப்ரெஷர் பார்த்து உங்களை டயக்னோஸ் பண்ணி என்ன எதுன்னு சொல்றதெல்லாம் போய் உங்களுடைய விர்ச்சுவலா நீங்க ஒரு போன்ல வீடியோ ஓபன் பண்ணி விண்டோ ஓபன் பண்ணி நீங்க டாக்டர்கிட்ட காமிச்சீங்கன்னா டாக்டர் உங்களை பார்த்து டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாரு, என்ன நோய் சொல்லிடுவாரு. இன்னும் சொல்ல போனால் நீங்க அந்த நோயில இருக்கக்கூடிய நிறைய இந்த ஆப்ல என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா வீட்டுல மருந்து கொடுத்துட்டு போறாங்க. இது அறிவியலுடைய நான் சொன்ன இந்த அறம் போலும் கூர்மை அறம் போல கூர்மையான அறிவு செய்த வேலை. அப்ப இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஒரு இந்தந்த செயலுக்கு என்னென்ன விளைவு,
எப்படி நம்ம சொல்லல H2O வாட்டர்னு சொல்ற மாதிரி இந்த செயலுக்கு இந்த தண்டனை இதெல்லாம் பண்ண அப்படின்னா இன்றைக்கு நாம் அறந்தோறும் கூடுதலான அறிவை நாம் அந்த ஆயுதத்திலே அல்லது கருவியிலே செயல்படுத்திவிட்டால் மனிதனுடைய பங்களிப்பு தேவையில்லை என்ற குறிப்பா பார்த்தோம்னா இப்போ நமக்கு நீதித்துறை இருக்கு. இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நீதித்துறை. அந்த நீதித்துறையில நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டீங்கன்னா அந்த செயல் இது இந்த சட்டங்களின்படி இந்த சூழ்நிலைப்படி தவறு என்று கூறும் பொழுது இந்த தவறுக்கு இந்த தண்டனை ஆக்ட் புக்ல சட்டத்திலே இருக்கு. அப்ப இந்த தப்புக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா மனுஷன் இல்லாட்டினா அவன் என்ன தப்பு சொன்னா எதுக்காக சொன்னா என்ன சொல்லக்காக சொன்னா இந்த தப்புனால எவ்வளவு பெரிய ஆபத்துகள் தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு விளக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் மேல உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிந்து பார்த்து இது தப்பு சரிதானா, இது தப்பை செய்ய வேண்டிய ஒருத்தர் சுட்டுக் கொன்றது தவறு, அதை தடுப்புக்காக சுட்டுருந்தான் அல்லது யாரையும் முக்கியமான தலைவரை சுட போகும்போது இவர் காப்பாற்றுறதுக்காக சுட்டிருந்தா அந்த தவறு தவறில்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த வல்லமை அந்த செயலில் இருக்கக்கூடிய தன்மையை விவாதிக்கக்கூடிய தன்மை அந்த செயலின் அடிப்படையில் எது இதை செய்ய தோன்றியது என்கின்ற அந்த காரிய காரணங்களை நோக்கி அதற்காக சீர்திருத்தக்கூடிய அந்த நீதித்துறை போன்ற துறைகளெல்லாம் இருப்பதா எதுனால்னா இந்த நாம் சொன்ன அறம் போலும் கூர்மையிலும் மரம் போலும் மக்கள் அந்த அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு நம்முடைய அந்த பேராற்றலை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஒரு செயலை தீர்மானித்தால் அந்த செயலின் மூலமாக கூடிய விளைவு ஒரு மனித குலத்திற்கு மனித மாண்பிற்கு ஏற்புடையதாக இல்லாவிடில் அந்த செயலை செய்தவன் ஒரு சவம், அதான் மரம் அப்படின்றாங்க. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த புத்தகங்கள் நமக்கு என்ன போதிக்கிறதுனா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அறம்போலும் கூர்மையாக இருப்பதல்ல, நாம் அறம்போலும் கூர்மையாக கற்று அறிவை கொண்டு இந்த மாணவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான். இன்னைக்கு அவர் செய்யா சொல்லும் போது சொன்னார், நிறைய விஷயங்களை சொன்னார். நான் தான் சொல்றேன், இன்றைக்கு நாம் மிகப்பெரிய பாரம்பரியத்திலிருந்து கூட்டு தொழில்நுட்பத்திலிருந்து நியூக்ளியேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு யாருக்குமே இப்ப யாரை போய் கேட்டாலும் எனக்கு கசின் அடிச்சுவாங்க. ஆனா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம்னா எங்க சித்தப்பா மையம், ஐத்த மையம், மாம மையம், ஊருக்கு ஒரு முறை இருக்கு. இப்ப நம்ம போகும்போது எங்க மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க மதுரைக்காரங்களா, எங்க அண்ணி அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர்காரங்களாங்க. இப்ப அந்த உறவே இல்லாம போச்சு. என்ன பண்ணிட்டோம், நான் இன்னும் சொல்ல போனால் கிராமத்துல இருக்கும்போது 400 ஸ்கொயர் ஃபீட்ல 16 பேர் இருந்தோம். இன்றைக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்ல 4 பேர் இருக்கிறோம். அன்னைக்கு 400 ஸ்கொயர் ஃபீட்ல 16 இருக்கும்போது இடம் விசாலமாகவும் அதிகமாகவும் போதுமானதுக்கு அதிகமான இடமா இருந்துச்சு. இன்றைக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்ல 4 பேர் இருக்கும், இடம் பற்றாக்குறை இருக்கிறோம். இது எதனால இருந்துச்சுன்னா மனிதனுடைய மனசு சுருங்கி அத்தனையுமே ஆட்கொண்டுடுச்சு. நான் முதலே சொன்னேன், அறிவு சிருஷ்டியோட போராடி கொண்டிருக்கிறது. நாம் அந்த சொல்ல போனால் நான் எப்போதுமே மனிதனுடைய அந்த அறிவினுடைய அந்த வளர்ச்சி எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா சிருஷ்டின்றத காலத்தோட போட்டி போடுச்சு. ஒரு காலத்துல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உதாரணத்துக்கு மதுரையில இருந்து சென்னைக்கு வரணும்னா 15 மணி நேரம் இருந்துச்சு, 10 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கு வந்தே பாரதியில 4 மணி நேரத்துல போகலாம், 6 மணி நேரத்துல போகலாம். இவ்வளவு நேரத்தை நாம் குறைக்க மனிதனுடைய ஆயுள் கூடிச்சான கூடல. மனிதனுடைய இந்த உலகத்துல இன்றைக்கு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு காலத்துல பழைய ஜூல்ஸ் வேனுடைய அரௌண்ட் 80 days சொல்லுவாங்க. உலகத்து 80 நாள் சுத்தம்ன்றத ஒரு பேராச்சரியமா பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தை அதிகபட்சம் ஒரு வாரத்துல சுத்தி வந்துடலாம். ஆனா இதெல்லாம் என்ன வந்திருக்குன்னா அப்ப இருக்க விட இப்ப தற்கொலை விட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்ப இருந்தவங்களோட பைத்தியக்காரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்ப இருந்த விட மனநிலை பாதிக்கப்பட்டோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆனா அதை தாண்டி விஷயம் என்னன்னா அப்ப இருந்த விட நிறைய அறிவாளிகள் நாம் உருவாக்கி இருக்கிறோம். அப்ப இருந்த விட நிறைய டாக்டர்கள் உருவாக்கியிருக்கோம். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு கிராமத்துல ஒரே ஒரு படிச்சவர்னா அத்தனை பேர் அறிவாளியா இருந்தாங்க. நான் சரியா சொல்றேன், அப்ப ஒரே ஒரு படிச்சவர்னா கிராமத்து அத்தனை பேர் அறிவாளியா இருந்தாங்க. இப்ப கிராமத்து அத்தனை பேரும் படிச்சிருந்திருக்கா நம்ம அறிவாளிகள் தேடிக்கொண்டிருக்கின்றோம்.
அந்த வகையில நான் இன்றைக்கு என்ன சொல்கிறேன்னா, நாம் அறிவினுடைய எல்லையை தொடுவதற்காக சென்று இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சூரியனை ஆராயக்கூடிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய நாம் பக்கத்து வீட்டுக்கார யாரும் தெரியாத துர்பாக்கிய நிலையோடு வாழ்ந்து வந்திருக்கிறோம். நம்ம அம்மாக்கோ அப்பாக்கோ என்ன பண்ணுது, அவங்க என்ன துன்பத்தில் இருக்காங்கன்னு தெரியாம இருக்கோம். நாம் இன்னும் யோசிச்சு பாருங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய சொந்தங்களோடு பேசி எவ்வளவு நாளாச்சு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு எந்த வசதியும் இல்லாத காலத்துல நம்ம சேர்ந்து இருந்தோம். இன்னைக்கு எல்லாருக்கும் வசதி காலத்துல இன்றைக்கே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த கற்ற கல்வியினுடைய இந்த அறிவினுடைய வளர்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் என்றைக்கு நாம் மனித குலத்தை விட்டு நாம் அறிவை நோக்கி சொல்லுகிறோமோ, அல்லது மனித குலத்தினுடைய மாண்பை தவிர்த்து அறிவை நாம் ஒரு பெரிய பொருளாக கருதும் பொழுது நாம் நம்மை நாம இழந்த ஒரு ஜட பொருளாகிறோம் என்ற உண்மையை அதோடு பகிர்ந்து கொண்டு, இந்த புத்தக கண்காட்சியில இதுகாரம் என்னோட அமர்ந்து ஒரு நல்ல பங்களிப்பை நல்குவதற்கான வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. பொதுவாக இந்த புத்தக கண்காட்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள் வேண்டிய, இந்த புத்தக கண்காட்சி சொல்லும் போது வேற எந்த மாநிலத்துக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பு தமிழ்நாடுக்கு இருக்கு. வேற எந்த அரசும் செய்யாத விஷயம் அந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. இந்த புத்தக கண்காட்சி மட்டும் அரசனுடைய மானியம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால மாவட்டம் தோறும் புத்தகம் நடப்பதற்கான புத்தக கண்காட்சி நடப்பதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். சொல்லுவாங்க, நம்மள ஒரு தமிழ் ஒரு நல்ல பழமொழி இருக்கு, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தவளம் மாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நையும் நடைப்பழக்கம், ஈயும் கையும் பிறவிக்கூடம் என்பது போல இந்த புத்தகங்களை காமிச்சேன்னு செய்யல. 10 தடவை போனேன், 10வது என்னதான் இருக்கு எடுத்து படிக்க மாட்டானா. அது மாதிரிதான் இந்த புத்தக கண்காட்சியில் போகும்போது நிச்சயமாக திருக்குறளையும் பொருள் செல்வனை தாண்டி படிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டுக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சியின் மூலமாக நிறைய அறிஞர்களையும் அறிவாளிகளையும் கலைகளை வளர்ப்பதற்கான சாத்தியங்களை இந்த தமிழ்நாட்டில் இந்த பப்பாஸ் கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த பப்பாசினுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பப்பாசினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அன்பும் நன்றியும். இது போல விழாக்கள் தான் மனிதர்களாக மாண்புடையவராக வாழ்வதற்கான சாத்தியங்களையும் அன்பை உருவாக்கி கொடுக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.